வணக்கம். நெருப்பு தமிழர். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏன்டா நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்குறோன்னா, அவன் படித்தா தானங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், அதுவும் அரசு பள்ளிகளை எல்லாம் இன்றைக்கி புறக்கணித்து விட்டு தனியார் பள்ளிகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். எதுக்காக? தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தா பிள்ளைங்களுடைய அறிவு வேகமாக வளரும், நல்ல வேலை கிடைக்கும். இப்போ கடைசியாக தனியார் பள்ளிக்கூடம் திறக்கிறவன் பூரா ஏதோ காசு இருக்கிறவன்லாம் பள்ளிக்கூடம் திறக்கிறான். ஆமாம், அரசியல்வாதிகள் சாராயம் விற்கிறவங்க, வெள்ளைக்கட்டி விற்கிறவரெலாம், வெள்ளைக்கட்டி விற்றவரெலாம் முதலமைச்சர், சாராயம் விற்கிறவரெலாம் பல்வேறு விதமான அமைச்சர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு தமிழகம். அதனால் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறோம், ஒரு கல்லூரி திறக்கிறோம்னா பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கு எதற்கு யார் தகுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம், பணம் பாதாளம் வரையும் பாயும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு சிறுவனினுடைய மரணம் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த தெரியாதவங்க நடத்தி, அதில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற ஒரு சின்ன சிறுவன் இறந்து போயிட்டான். ஏன் இறந்தான், எதுக்கு இறந்தான்னு தெரியல. பள்ளிக்கூடத்தை மூடிட்டு எல்லாருமே தலைமறைவாயிருக்கிறாங்க. சிந்தித்து செயல்படுங்க. சிங்கம்நேரில் நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி தான்.